செய்திகள் தொடர்கின்றன. காரைக்காலிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அந்த கஞ்சாவை எடுக்க இலங்கையிலிருந்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ் வணக்கம். இலங்கையை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டிருப்பவர்களின் விவரங்கள் என்ன? இவர்களின் கடத்தல் திட்டம் என்ன? மேலும் தகவல்களை பதிவு பண்ணு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் உள்ள லட்சுமி நகரில் கடந்த 16ஆம் தேதி ஒரு வீட்டில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த 300 கிலோ கஞ்சாவை கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளர் பிரவீன்குமார் மற்றும் ஆய்வாளர் மரிய கிருஷ்ணன் பால் தலைமையான போலீசார் கைப்பற்றினர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட திருவாரூர் மாவட்ட மன்னார்குடியைச் சேர்ந்த திலீப் மற்றும் கடலூரைச் சேர்ந்த குமரவேல் ஆகிய இருவரை கைது செய்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 300 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதனடுத்து பாத்தீங்கன்னா திலீப் மற்றும் குமரவேலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த கஞ்சா கும்பல் பிடிக்க எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா உத்தரவின் பேரில் இவர்கள் இருவரையும் கஸ்டடியில் எடுத்து போலீசார் தொடர்ந்து கஞ்சா எங்கிருந்து வாங்கப்பட்டது, இலங்கைக்கு எந்த படகு மூலம் கடத்த இருந்தது குறித்து தகவலை போலீசார் விசாரணை செய்து வந்தனர். இதில் இவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த முக்கிய குற்றவாளியான வேலூரை சேர்ந்த கிஷோர் என்பதை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காரைக்கால் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இலங்கையில் உள்ள மீனவர்கள் சிறிய வகையான பைப்பர் படகில் வங்கக்கடலில் காரைக்கால் மாவட்டம் மற்றும் நாகை உள்ளிட்ட பகுதியில் வந்து இரவாக கஞ்சாவை கடத்தி சென்றது தெரியவந்தது. இதனை அடுத்து சினிமா பட பாணையில் தெச்சு போட்ட காரைக்கால் போலீசார் இலங்கையில் உள்ளவர்களை பிடிக்க ஒரு திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி கஞ்சா தயார் நிலையில் இருப்பதாகவும் அதனை வாங்கி செல்லுமாறு இலங்கையில் உள்ளவர்களுக்கு கைது செய்யப்பட்ட நபர்கள் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை நம்பிய இலங்கையைச் சேர்ந்த கடத்தல்காரர்கள் 2 பேர் நேற்று நள்ளிரவு இலங்கையில் இருந்து சுமார் 30 நாட்டிகள் மைல்கள் கடந்து காரைக்கால் அருகே உள்ள கீழே கசாகுடி மீனவ கிராம கடற்பகுதிக்கு வைப்பர் படகில் வந்தனர். அங்கு மறைந்திருந்த காரைக்கால் போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 40 வயதான செல்வகுமார் மற்றும் ஏகே முகமது திருகோணமலையைச் சேர்ந்த இருவரும் போலீசார் கைது செய்து தற்போது ரகசிய இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் வந்த படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். தற்போது இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளும் அவர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். இன்று மாலைக்குள் முழு விசாரணையும் இவர்கள் பின்னணி எவ்வாறு கடத்தல் ஈடுபட்டது தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இலங்கையில் நாட்டைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.